தொடர்பிலே இருங்க. மியூசிக் பேங்க் நன்றி. நான் தான் உங்க எம்சி யூன்சே. இன்னைக்கு நம்ம ஷோல வந்திருக்கிறது தாத்தாவி ஏறு பாத்துக்கலாம். பயமா இருக்குடா. நீ ஏன் லொடலொடன்னு ஆடுறடா? அதெல்லாம் இல்ல, நான் ஸ்ட்ராங் மேன். பையன் தாத்தா உப்பு முடிச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்குடா. நல்லா இருக்கா தாத்தா? நீ கொடுத்த நெக்லஸ் நான் இன்னும் வச்சிருக்கேன். ஓ, உன்னோடது இருக்கா? இல்ல இல்ல. ரைட்ரா, அவ்வளவுதான்ல. வண்டு முருகன் ஆரம், கைப்புள்ள ஜென், திகில் பாண்டி ஜெயஹோப், சூனாபானா வே, அல்லாட்டார்முகம் ஜீமின், ஸ்னேக் பாபு சுகா, நேசமணி ஜாங்குக். ஓ, நீ இந்த பக்கம் உட்கார்ந்திருக்கியா? எங்க உனதானே கூப்பிடுறான்ல? நான் இங்க இல்லடா உட்கார்ந்திருக்கேன். ஜங்குகே, நான் அவனை கூப்பிட தான் வந்தேன். நானும் அவனை கூப்பிட தான் வந்தேன். அப்ப அவனை இன்னொரு வாட்டி கூப்பிடு. ஜங்குகே. ஏவி, அவனுக்கு உன்னை யார் அடையாளம் தெரியல. குடிச்சு போட்டு வளர்றான் பத்தியா? ஆமா, ஆரம்ப பார்த்து வீடு கூப்பிடுறான். அது ஏதோ தெரியாம குழப்பிடுச்சு. ஐயோ, என்னால முடியல, என்னை அடக்கி விடு. இதுதான் நியூ ட்ரெண்ட். இப்ப எல்லாரும் இதை பண்றாங்க, நம்மளும் பண்ணுவோம். ஏய், இப்பதான் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன். கையை காலை உடச்சு விட்டுறாதரா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வா நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, நீயே ஆசைப்பட்டுதானே அங்கிருந்து எந்திரிச்சு வந்தீங்க. இப்போ எப்படி ஏமாத்துற? குடலெல்லாம் வெளியே வர மாதிரி இருக்கிறது பண்ணா. இனிமே இதை பண்ணிடவே மாட்டேன்ல. நெட்ல பார்த்தா சும்மா ஆசையா இப்போ இருந்துச்சு. அந்த ட்ரெண்ட் ஓவர் ஆயிடுச்சு. இப்பதான் ட்ரெண்டிங்னு சொன்னேன். நான் இப்போ சொன்னேன், நம்ம ஆன் பாட்டு டேம்ல ஆடினோம்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்ப திடீர்னு அதை ஞாபகப்படுத்துற? அதில் நம்ம கிட்டத்தட்ட 30க்கும் மேலே டான்சர்ஸ் வச்சுருந்தோம். எல்லா டான்சர்ஸும் வேற லெவலாக ஆடினாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை 30 பேர் வச்சு ஆட முடியும்னு. சரி, எனக்கு புரியுது. இப்போதைக்கு என்ன பண்ணுன்ற? அதான் சொல்கிறேன், நீ அந்த டேம் வெர்ஷனை பாரு. திரும்ப திரும்ப அதே பாரு பாருன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறான். அதான்டா, அத்தனை டான்சர்ஸ் வச்சு ஆடி இருக்கோம்ல. அதனால அந்த டேம் வெர்ஷனை நீ பார்த்து முடியுமா? டான்ஸ் ஆடி எல்லாரும் பாரு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. உருனே உட்காந்துருக்க. ஏன் நொய் நொய்ங்கிற? ஐயோ, என் தலைவரை நீ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ, டிஸ்டர்ப் பண்றான். ஏய், இந்த கையை கொஞ்சம் பிடிச்சிக்கிறியா? நீயா இப்படிலாம் கேட்குற? ஆச்சரியமா இருக்கு. இந்த பக்கத்து வா. நல்லா டைட்டா பிடிச்சிக்கோ. கை நழுவிக்கிட்டே இருக்கு பாரு. ஓகே. எனக்கு பெரிய பீஸு இந்த அல்ப இன்னும் வாங்கிட்டு இருக்கு பாரு. பெரிய பீஸு. எந்த பீஸு கிடைச்சா என்ன? திங்க வேண்டியதானே. பாரு, எனக்கு பெரிய பீஸா கொடு இதுலயும். யோ, இதே கேட்டுக்கிட்டு இருக்கான் எப்ப பார்த்தாலும். இவன் எங்க டீமோட இன்னொரு கியூட்டி. நான் தான் கியூடிவி. என்னோட பேரு சுகா. இவன் எங்க டீமோட இன்னொரு கியூட்டி. தடா, எல்லாருக்கும் வணக்கம். 2 3 பேங்க். இதுதான் பிடிஎஸ். ஒரு ஆல்பம்ல மொத்தம் இத்தனை பாட்டுகள் இருக்கு. அது என்னன்னு நீங்க இப்பவே பார்க்க போறீங்க. தொடர்பிலே இருங்க. மியூசிக் பேங்க் நன்றி. நான் தான் உங்க எம்சி யூன்சே. இன்னைக்கு நம்ம ஷோல வந்திருக்கிறது தாத்தாவி. என்ன கூட கூட்டு போ, அப்புறம் நான் தொலைஞ்சு போயிடுவேன். எங்க போய் தேடுவேன்? என்ன கூடயே வா, எங்கேயும் போயிடாத. இதை எடுத்து போட்டுக்கிறேன். அதை நீ யூஸ் பண்ணவே மாட்டியா? அப்புறத்துக்கு வாங்குற. சும்மா வாங்கி போடுவோம். இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ. காசை வேஸ்ட் பண்ற. ஜங்குக் சட்டை போட்டாலும் அவுத்து போட்டோ போடுறதுனால நான் அப்படியே போடுன்னு மக்கள் நினைச்சுக்கிட்டாங்க. என்னடா, ஜேகேவோட ஆல்பம் அப்படித்தானே ரிலீஸ் ஆச்சு. ஆமா, நல்ல வேலைப்பா நான் வளர்ந்துட்டேன். இந்த பொம்மை எல்லாம் பார்த்து எனக்கு பாசையா இல்ல. நீ ஆசைப்பட்டாலும் வாங்கி தர மாட்டவா? நான் சட்டையெல்லாம் கழட்டி போட்டோ போட மாட்டார் மிஸ். என் கவர் அப்படிலாம் வராது. ஏன்னா நான் ரொம்ப அடக்கமான பையன். ஜங்குக் சட்டை கழட்டிட்டான். ஜீவனுமே சட்டை கழட்டி தான் போஸ்ட் போட்டானே. ஆமா, அவங்க கவர்லாம் அப்படிதான் இருந்துச்சு. சரி, நீ சரி. எனக்கு இந்த ஆல்பம் ரொம்ப பிடிச்சது. டைட்டில் ட்ராக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்னடா பண்ற? பொறுமையா சாப்பிடு. இதை சாப்பிட்றப்ப எனக்கு அழுவையா வருது. அந்த அளவுக்கு சுவையா இருக்கு. சரி, எனக்கு சாங் ரெக்கார்டிங் இருக்கு. நான் வரட்டா? போய் தொலை. பரவாயில்ல, மஞ்சக்கரு நீ எடுத்துக்கோ. ஏன் எப்பவுமே எனக்கு நீ தான் ஞாபகம் வருவேன் மஞ்சக்கருன்னு சொன்னாலே. ஏன்னா அது உனக்கு தானே பிடிக்கும். நீயே எடுத்து சாப்பிட்டுக்க, எனக்கு வேண்டாம். பரவாயில்ல, சாப்பிடு. இந்தா சத்து தின்னு. ஏண்டா நீயே சாப்பிட்றா? ஏண்டா? இல்லை, எடுத்துக்க. உனக்கும் பிடிக்கும் தெரியும். நீ என்னை திருத்துறேன்னு டெய்லி தொல்லை பண்ணுவேன். ஆனால் இப்போ தான் நான் தெரிஞ்சிருக்கேன் உண்மையிலேயே. ரொம்ப நன்றி அதுக்கெல்லாம். ஆனால் பரவாயில்ல, நீ அடித்தவனை திருத்திட்ட. 4 அடி வாங்கினவனை தான் உனக்கு மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், கண்டிப்பாக. நான் ஒழுங்காக வளர்த்துருக்கேன். எனக்கு பெருமையாக இருக்கு. நீ எதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு வந்த?
நீ பேசுனதெல்லாம் நான் காதுல வாங்கிட்டேன்டா. இரு, உன்னை என்ன பண்றது மட்டும் பாரு. ஊரா விட்ட கதை எட்டி பார்க்கறதே அந்த சுகா பயலுக்கு வேலையா போச்சு. நான் இல்லாதப்ப என்னைய பத்தி குறை பேசுறியா? அது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையா? இருக்கட்டும், நீ நடத்துறத நடத்துற. அதெல்லாம் நான் ஒண்ணுமே உன்னை பத்தி சொல்லல சுகா. உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன், விடு. என்னென்ன பேசுறான் பாருங்க. நான் இல்லைனா கழுவி ஊத்துறான் என்ன. இருக்கட்டும், அவன் நடத்துட்டான். சுகா வாத்து மாதிரியே நடக்கிறான். அங்கிருந்து வீடியோ எடுங்களேன். ஓகே. ஏன் சுகா நீ தத்தா புத்தன் நடக்கிற? எனக்கு வயசாயிடுச்சுப்பா, அப்படிதான் நடக்க முடியும். பென்குயின் மாதிரி இருக்கு. என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா எல்லாத்தையும் சொல்லுங்க பாப்போம். ஏன்டா இப்படியா நடக்கிற சொல்றா? எனக்கு அப்படித்தானே நடக்க வருது. உன்னால முன்னாடி உனக்கு நடந்துக்க. இன்னைக்கு நமக்கு எந்த விஷயம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு எபிசோடுன்னு. அதுக்கு இப்ப என்னன்ற நீ எந்த கேள்வியும் கேட்காம எங்களுக்கு மண்டை குழம்புது. சரியா? வாய மூடு. என்ன இது மாதிரி அது இல்லாம உட்காந்துருக்க? நான் சும்மா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க மற்ற வேலையை பாருங்க, என்ன திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. என்னமோ ஏன் திட்டுறீங்க என்ன? சி, எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், நீ மட்டும் தனி உலகத்துல இருக்க. அவ கேட்காம என்ன பண்ணுவோம்? சும்மா திட்டாதீங்கன்ற. அவன் கேட்கறான்ல, உட்காந்தே இருக்க, பதில் சொல்லு. பணத்துக்காக என் மனசு மறந்து அவன் கிட்ட பொண்ணியே, தங்கமல்ல என் மனசு மறந்து அவன் கிட்ட பொண்ணியே. நான் யாரு கூடயுமே இப்ப போலியே, இங்கதான் உட்காந்துருக்கேன். நீ என் கூட ஒழுங்கா பேசலாம், வேற யாரு கூட போடுவேன். சீச்சியையுங்கி ஒரு சி. சரி, சீயாவே இருந்துட்டு போறோம் போ, எனக்கு கவலையே இல்லை. நீ பாடிக்கிட்டே இருந்த கண்டுக்கவே மாட்டேன் பாரு. நீ என்ன கூச்சல் பட்டாலும் நான் காது வாங்க மாட்டேன். ஏன்னா நீயே ஒரு சீ தான். ஏன்னா நீ எப்பயாச்சும் என் கூட வந்து பேசுற. மற்ற நேரமும் இந்த ஜீவன் கூடியும் ஜேகே கூடியும் தான் உட்காந்துருப்ப. ஏதோ பெரிய நாட்டம் இங்க வந்து பாட்டு பாடுறான். நீயாவே ஒரு கதையை பண்ணிட்டு இருந்த. பின்ன நான் வீயா இருக்கணும்னு சொல்றீங்களா? உனக்கு சொல்லி கொடுத்த ஸ்கிரிப்ட் தானே நீ பண்ணிருக்கணும். நீயா நீ பாட்டு ஒரு கதையை பண்ணிக்கிட்டு இருந்த. ஆனா நானும் ஒழுங்கா தானே பண்ணேன். நான் தப்பு பண்ணலையே, நான் நல்லா தானே பண்ணேன். இல்ல, நீ ஒரு பூனை கூட விளையாண்டுக்கிட்டு இருந்த நான் பார்த்தேன். ஆமாமா, வீ கேரக்டருக்குள்ளேயே இருக்கல, விளையாண்டுட்டு இருந்தா. இதெல்லாம் ஒழுங்கா பண்ண மாட்டேன், தெரிஞ்சுதான் உனக்கு இந்த கேரக்டர். என்னடா இது அசிங்கப்படுத்திட்டா உன்ன? சரி விடுங்கப்பா, இத்தனை வருஷம் கூட பழகி இருக்கல. விஞ்ஞானம் என்னை பத்தி உனக்கு இன்னும் தெரியல. தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்படி பேசுறேன். இந்த மாதிரி விண்டர்ல ஒரு கான்செப்ட் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. என்னடா எல்லா வருஷமும் தான் விண்டர் வருதே அப்புறம் என்ன? நான் அப்படி சொல்ல வரல. இந்த வருஷத்துல நம்ம இதை பண்ணிருக்கோம், அது இந்த விண்டர்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தானே அப்படி நான் சொல்ல வரேன். நீங்க இதை புரிஞ்சுக்கணும். நீ ஏறு பாத்துக்கலாம். பயமா இருக்குடா, நீ ஏலோட ஆடுறடா. அதெல்லாம் இல்ல, நான் ஸ்ட்ராங் மேன். பையன் தாத்தா உப்பு முடிச்சுக்கிட்டு போற மாதிரி நல்லா இருக்கா தாத்தா? அசிங்கப்பட்டுட்டே இருக்கான். அது அடுத்த விண்டர், நான் இந்த விண்டரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஒண்ணுதான்டா. I'm a bad boy. I'm a bad boy. I'm a bad boy. ரோட்ல நிறைய லேடிஸ்லாம் இருக்காங்கடா, பாக்குறாங்க, சிரிப்பா இருக்கு. பரவாயில்ல விடு, நம்ம அன்பை அவங்க புரிஞ்சுக்கட்டும். எல்லாரும் சிரிக்கிறாங்கடா. எறும்பிலே ஒரு ஹிருதய மூளைக்கிலோ முதல் முறை காதல் அழைக்கிறோ. சொல்லட்டா? நீ கொடுத்த நெக்லஸ் நான் இன்னும் வச்சிருக்கேன். ஓ, உன்னோடது இருக்கா? இல்ல. ரைட்ரா, அவ்வளவுதான்ல. இந்த நெக்லஸ் ரொம்ப திக்கா இருக்கே, ஆனா நல்லா இருக்கும். 2 பேரும் சேர்ந்து இதை போட்டு போலாம். ஓகே. அப்படிப்பட்ட புனிதமான நெக்லஸ் நீ தொலைச்சிட்டல. -3 டிகிரிடா, கையெல்லாம் விரைக்குது, என்னால முடியல. கையை மூடவே முடியல என்னால. இப்ப கூட பாரு, மூட ட்ரை பண்றேன், ஆனா ஒரு இன்ச்சு நவர மாட்டேங்குது. நடக்குது, என்னால முடியல, செத்துருவோம் போல. 2016லயே இதுதாண்டா பயங்கரமான குளிரான நாள். இந்த வருஷத்திலேயே இதாண்டா குளிரான நாள். சரி பேசாம இரு. என்னால சுத்தமா முடியல இந்த குளிர்ல. நான் எப்படி கையை முடி திறக்கிறேன் பாத்தியா? நீ மனுஷனா இல்ல ரோபோட்டா? கார் ரேஸ்லாம் நான் இன்ட்ரெஸ்ட் பண்ண மாட்டேன். இன்னும் உங்க ரூல்ஸே சொல்லல, அதுக்குள்ள நீ ஓவரா ஆடாத. கதையை கேளு ஃபர்ஸ்ட். நாங்களா யாருன்னு நினைச்சா? நாங்களா தப்பே பண்ண மாட்டோம். என்னடா அப்படித்தானே? நாங்களா தேகு பாய்ஸ். சொல்றா, நம்ம எங்க இருந்து வரோம்? தேகு பாய்ஸ். அப்பயும் நல்லா இல்லையே உங்க ஸ்லோகன். ஒன்றும் நல்லா இல்ல. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்க, என்ன பண்றது? நம்ம மேட்ச்ல ஆடி காமிப்போம்டா. சரி, ஏற்கனவே உங்க டைமுக்கு 30 பாயிண்ட்ஸ் கேப் இருக்கு. ஏதாச்சும் பண்ணி நம்ம ஜெயிக்கிற வழியை பாரு. புரியுதா? ஒரு வாட்டி நீ ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் வயலின்ல வாசிச்சேன். அது வீடியோ கூட என்கிட்ட இருக்கு, போட்டு காமிக்கிட்டா. அந்த வீடியோ எடுத்ததே ஜோப் தான். யாரா இவ்வளவு மட்டமா வாசிக்கிறதுன்னு பால்கனிக்கு போய் பார்த்தா நீ தான் வாசிக்கிட்டு இருக்க. அந்த சத்தம் இனிமையாவே இல்ல, காது கிழிஞ்சிச்சுடா. இனிமே ஏதாச்சும் கத்துக்கிட்டு வாசிடா. என்னது இது? ஏய், எங்க தோன்ற? சாரி, தெரியாதனமா பண்ணிட்டேன். என்னடா வாசிக்கிற டேய்? ஷூ,
ஏய், மூஞ்செல்லாம் தடவிட்டு போறான். அது ஜின்னு தானே, எனக்கு தெரியும். மூஞ்சில கை வச்சா கையை வெட்டி போட்டுருவேன். எடு. ஏ, என்னடா பேக்கெல்லாம் கொண்டு வந்து மூஞ்சில வைக்கிறான். நிறுத்துங்கடா இவனை யாராச்சும். நீ இப்ப வெளியே போறியா இல்லையா? போறியா இல்லையா? ஏன் துரத்துறீங்க? ஓ, நீ இருக்கணுமா? நீ போலையாப்பா? சரி சரி இரு, வாந்தி எடுத்துருவேன், போயிடு. ஆ, இது முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. உன் புத்தி மாறவே மாறாதா. கையை எங்க வச்சிருக்க? அதெல்லாம் அப்படிதான். அப்புறம் பாத்தீங்கன்னா லூசு பையன் இடையில வந்துட்டான். நான் தான் சுகா, பாத்துக்கிட்டீங்கல்ல, என் பேர் அவ்வளவு பவர் இருக்கு. இந்த ட்ரெஸ் தான் பெர்ஃபார்மன்ஸுக்கு. என்ன அவமானப்படுத்திட்டல. சரி விடு விடு. ஏய், இங்க பாரு, மசாஜ் எப்படி? நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ் தான் நாங்க இன்னைக்கு போட்டு ஆட போறோம். நல்லா இருக்கா? அவன் என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னான். அதையே இங்க சொல்லி தொலைற. ஐயோ, நான் 10 நிமிஷமா அழுதேன் தெரியுமா? 10 நிமிஷமா? ஆமா, அழுதேன். எல்லா மெம்பர்ஸும் என் அன்பு காமிக்கிறாங்க தான். ஆனா யூங்கி சொல்றான்றது அது பெரிய விஷயம் தான். ஏன்னா டெக்ஸ்ட்ல எல்லாம் பண்ணான். ஐயோ, அதுக்கு இங்க சொல்ற பண்ணிருக்கானா? என்ன ஏன் கிட்ட வர மாட்டேற? பயமா? முடிஞ்சா நீ தள்ளி பாரு. ஏன் உனக்கு பயமா? என்ன? இந்த மாதிரி பண்ணா நீ தான் வெஸ்டா கீழே விழுவ. நான் விழ மாட்டேன். லூஸ் மாதிரி பண்ணாத. அப்ப சரி, வா கிட்ட வா. நீ கிட்ட வா முடிஞ்சா. ஏன் ஒரு மாதிரி வளைஞ்சு நிக்கிற? சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் உனக்கு பிடிச்ச விஷயத்தையோ இல்ல ஆசைப்பட்டதையோ செய்ய இல்லைன்னா உனக்கு மூஞ்சே வாடி போயிடும். இப்போ வரைக்கும் நான் அதை ஞாபகம் வச்சிருக்கேன். ஆமா, எனக்கு கவலையாயிடும். ஏ, இவனா அவுட் ஆயிட்டா. யா, இதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு ஆடாதே. பாத்தியா? இப்ப பாரு. இங்க வா, முதல்ல ஒரு போஸ்ட் பண்ணுமே, திரும்ப பண்ணலாம். வா. ஏன்? சும்மா வா வா பண்ணுவோம். எதுக்குடா இத்தனை வாட்டி? ஸ்டேஜ்ல அந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நீ ஆசைப்பட்ட விஷயம் நடக்கலன்னா இந்த ஷோல நீ இப்ப நடத்திக்கலாம். எனக்குன்னு பெருசா எந்த ஒரு ஆசையும் இல்லை. அதெல்லாம் சின்ன வயசுலயே எனக்கு போயிடுச்சு. இப்ப நம்ம சும்மா ஃபன் பண்ணலாம், அதுதான் என்னோட ஆசை. கண்டிப்பா பண்ணலாம் பண்ணலாம். நீ வேணா என்ன தூக்குறியா? சரி, நானே உன தூக்குறேன். வா, இந்த வாட்டி நான் உன தூக்குறேன். முதல்ல நீ என்ன தூக்குனல, இந்த வாட்டி நான் பண்றேன். வா போலாமா? நானும் ஸ்ட்ராங்னு காமிக்கிறேன். சரி. ஐயா, எப்படி ஜாலியா இருக்கா? நல்லா இருக்குடா. உனக்கும் பணம் வருது. ஆமா. ஓ, பாத்தீங்கல்ல, வீயோல பயங்கரமா விளையாண்டானே, வேற லெவலா பண்ணானே. ஐயோ. ஏய், ஓ, வீ வேற லெவலு. எப்படி? வீக்கு புதுசு புதுசா ட்ரெஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். அப்படியே அவன் ஃபேஷனபிள் ஆயிட்டான் இந்த காலத்துல. நிறைய ட்ரெஸ் மாத்தி மாத்தி போடுறான். ஆனா அவன் சின்ன வயசுல இருக்கிறப்ப அவனுக்கு ட்ரெஸ் போடுறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்துச்சு. இப்பதான் திடீர்னு பயப்படுறான். நிறைய ட்ரெஸ் வாங்கி வாங்கி மாத்தி மாத்தி போட்டு ஸ்டைலுன்னு சுத்துறான். ஹவாயில ஒரு பெரிய படிக்கட்டு இருக்கு. எனக்கு அதுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு. இந்த ஸ்டோன் பேப்பர் சீசர்ல நான் ஜெயிச்சிட்டேன்னா வீ என் கூட சேர்ந்து வரணும். அவனுக்கு ஏதோ ஆசை இருக்கு வீ கூட போகணும்னு. வீக்கு ஃபேஷனை பத்தி தெரியாம இல்ல. அந்த காலத்துல அவனுக்கு பிடிக்காது. ஆனா இந்த காலத்துல ஏதோ அவனுக்கு அது ஃபேவரட் ஆயிடுச்சு. அப்ப என்னதான் நீ கூட்டிட்டு போவியா? ஆமா, நீ தான் என்னோட ஆசையான தம்பி, பாசக்கார தம்பி. உன்னை தான் நான் கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். இங்க பாரு வீ, நான் வேற யாருக்கூடயும் போகணும்னு ஆசைப்படல. இவ்வளவு தூரம் ஹவாய்க்கு டிராவல் பண்ணி வந்திருக்கோம். உன் கூட மட்டும் தான் போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. 2 பேரும் கை கோத்துக்கிட்டு அந்த மாடிப்படியை ஏறி போகணும். அதாவது மாடிப்படியில வெறும் படிக்கட்டு. மேல பாரு, வானம் எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஆமா, அது பார்க்க ரொம்ப தான் அழகா இருக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்ச தம்பி அது நீ தான். அதனாலதான் உன் கூட போகணும்னு ஆசைப்படுறேன். புரியுதா? நீ என்ன புரிஞ்சுக்க. இப்ப நான் அவனை தூக்கு நல்லா செம்ம வெயிட்டா இருந்த. அப்ப நான் ஹெல்த்தியா இல்லையா என்ன? நீ தான் நல்லா ஒர்க் அவுட் பண்றியே. 2018 நீ செம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருந்த தெரியுமா? நானே கவலைப்பட்டேன். இரு, இந்த வானத்தை போட்டோ எடுப்போம். உன்ன மாதிரியே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. என்ன ரொம்ப ஐஸ் வைக்கிற? உன் மூஞ்சி இப்ப கரடி குட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஏய், நான் எப்பவும் போலதானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல, அது எனக்கு தெரியல. 2018க்கு முன்னாடி நீ கொஞ்சம் ஒல்லியா தான் இருந்த. இப்பதான் மூஞ்சி இட்டா தாண்டி ஆயிடுச்சு. கரடி குட்டி மாதிரியே ஆயிட்டா. என்ன சாப்பிடுற அப்படி? சின்ன மூஞ்சி திடீர்னு பெரிய மூஞ்சி ஆயிடுச்சு.